வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். இதில் சாப்டர் 11 எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்டர்வியூ பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் ஒரு 5 இன்டர்வியூஸ் நம்ம ஏற்கனவே உள்ள வீடியோலேயே பார்த்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் உள்ள இன்டர்வியூஸ் டைப்ஸை பார்க்கலாம். இப்போ வந்து 6 பாயிண்ட் என்ன இருக்குனாக்க ப்ரிலிமினரி இன்டர்வியூன்னு சொல்லுது. ப்ரிலிமினரி இன்டர்வியூ அப்படின்னா தொடக்கத்திலேயே உள்ள இன்டர்வியூன்னு அர்த்தம். இல்லை சில கேண்டிடேட்டை வந்துட்டு அன்குவாலிஃபைடாக உள்ள கேண்டிடேட்டை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்காக பண்ணக்கூடிய இன்டர்வியூ பேர் தான் ப்ரிலிமினரி இன்டர்வியூங்கிறது. இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. திஸ் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் டு நோ தி ஜென்ரல் சூட்டபிலிட்டி ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைடு ஃபார் தி ஜாப். இதில் இந்த இன்டர்வியூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கேண்டிடேட் வந்து ஜென்ரலாக அதுக்கு சூட்டபிலிட்டி அந்த ஜாபுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு அவங்க சூட்டபிலிட்டி இல்லை அப்படின்னாக்க அவங்க அந்த டயத்துலேயே அவங்கள நம்ம இன்டர்வியூ பண்ணி அவங்கள நம்ம எலிமினேட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் 10th தான் கேட்டிருக்கோம். அவங்க வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க இன்டர்வியூ பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? சம்டைம் நம்ம கேட்ட குவாலிஃபிகேஷன் கூட இருந்தால் கூட நம்ம வந்து இன்டர்வியூலேருந்து அவங்கள நம்மலாம் எலிமினேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அன்ஃபிட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சுனாக்க அவங்கள ப்ரிலிமினரியாகவே நம்ம பண்ணிடலாம்னாக்க அவங்கள எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்காக பண்ணக்கூடிய இன்டர்வியூ பேர் தான் ப்ரிலிமினரி இன்டர்வியூங்கிறது. அதை பாருங்கள். This interview is conducted to know the general suitability of the candidate who have applied for the job. என்ன ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதுக்கு வந்து ஜென்ரலாக அவங்க சூட்டபிலிட்டியாக இருப்பாங்கன்னு பார்த்து அவங்கள எலிமினேட் பண்ணுறதுக்கு பண்ணலாம், அல்லது நம்மளாம் அவங்கள செலக்ட் பண்ணலாம். இதுக்கு பதிலாக ப்ரிலிமினரி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடியது. டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட் கண்டக்ட்ஸ் தேர் இன்டர்வியூ ப்ரிலிமினரி டு எலிமினேட் தோஸ் ஹூ ஆர் அன்குவாலிஃபைடு அண்ட் அன்ஃபிட் கேண்டிடேட்ஸ். அது அன்குவாலிஃபைடு அண்ட் அன்ஃபிட் கேண்டிடேட் என்ன பண்ணலாம்னாக்க ப்ரிலிமினரியாகவே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் அவங்கள. இதை யார் இந்த இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னாக்க டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட், அந்த டீமில் உள்ள எக்ஸ்பர்ட் தான் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்குது. திஸ் ஹெல்ப்ஸ் தி எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன் டு கட் காஸ்ட் அண்டு டைம் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு காஸ்ட்டையும் அந்த டயத்தையும் சேவ் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணுறதுக்காக இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஒரு பாருங்கள், திஸ் ஹெல்ப்ஸ் டு எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன் டு கட் காஸ்ட் அண்டு டைம் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸில் காஸ்ட்டையும் டயத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரிலிமினரி இன்டர்வியூ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்குது. இதுதான் ப்ரிலிமினரி இன்டர்வியூ. அடுத்து செகண்ட் பாருங்கள், ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுது. ஸ்ட்ரெஸ்னாக்க அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி, அதாவது விவின்னு சொல்கிறோம்ல கேண்டிடேட்டை, அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அவங்கள எமோஷன் ஆக்குற மாதிரிக்க, டெம்பர்மெண்ட் ஆக்குற மாதிரிக்க கொஸ்டினாக வந்து கேட்குறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. அப்போயே அவங்க வந்து பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணிட்டா அவங்க தான் பெஸ்ட் கேண்டிடேட்னு நம்ம சொல்லுவோம். அது இது எதுக்குன்னா இந்த இன்டர்வியூ எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னாக்க சில சேல்ஸ்மேன்லாம் வந்துட்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணணும், அது மார்க்கெட் பண்ணணும் குட்ஸ் எல்லாம். அப்படி மார்க்கெட் பண்ணும்போது சில பீப்புள் வந்து சில மோசமான கொஸ்டின்லாம் அவங்க கேட்டுவாங்க. அப்போ டென்ஷன்லாம் ஆகக்கூடாது, அவங்க பர்ஃபெக்டாக அதுக்கு ஆன்சர் சொல்லணும். ஸோ அவங்க டென்ஷன் பண்ணால் கூட நம்ம டென்ஷன் ஆகாமல் ஆன்சர் சொல்லணும். அதுக்காக கேட்கக்கூடிய இன்டர்வியூக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடியது. இதில் சில டெம்பர்மெண்ட்னா அவங்கள உணர்ச்சி பொங்க வைக்கிற கொஸ்டினாகவும் இருக்கும், அது எமோஷனல் கொஸ்டினாகவும் இருக்கும். அதுக்கு வந்து அவங்க எந்த எமோஷனலும் ஆகாமல் டெம்பர்மெண்ட் ஆகாமல் பர்ஃபெக்டாக ஆன்சர் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை பார்க்கலாம். திஸ் டைப் ஆஃப் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் டு டெஸ்ட் தி டெம்பர்மெண்ட் அண்ட் எமோஷனல் பேலன்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட் இன்டர்வியூடு. கேண்டிடேட் எப்படி இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்னாக்க டெம்பர்மெண்ட்டான எமோஷனல் கொஸ்டின் வந்து அதில் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த இன்டர்வியூ விவி, அதாவது கேண்டிடேட் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. அதில் இன்டர்வியூவர் டெலிபரேட்லி creates stressful situation by directing the candidate to do irrational and irritating activities. அதாவது இது கொஸ்டின் எப்படி இருக்குனாக்க ரொம்ப எமோஷனலான கொஸ்டினாக இருக்கும், அது டெம்பர்மெண்ட்டை ஏற்றுற மாதிரி கொஸ்டினாக இருக்கும். ஆனால் அவங்க அது மாதிரிலாம் ஆகாமல் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாமல் பர்ஃபெக்டாக அவங்க ஹேண்டில் பண்ண அந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணி அதுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது. தே அசஸ் தி சூட்டபிலிட்டி ஆஃப் தி கேண்டிடேட் பை அப்சர்விங் தி ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட் டு தி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு இவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. யார் அந்த கொஸ்டின், அதாவது இன்டர்வியூ பண்ணுறவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அது இன்டர்வியூவர் அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, எப்படி அவங்க அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மோஸ்ட்லி திஸ் டைப் ஆஃப் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் ஃபார் recruiting sales representatives, staff for defense and law enforcing agencies.
இந்த கொஸ்டின் பெரும்பாலும் இது யாருக்கு கேட்பாங்க அப்படின்னாக்க சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டாஃப் தான் கேட்பாங்க. ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். டிஃபென்ஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி மூலமாக யாரும் கேட்பாங்க, பெரும்பாலும் இதுக்கு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்டாஃப் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க சேல்ஸுக்கு கொடுத்து வந்து மார்க்கெட் பண்ணணும், அது எல்லா பீப்புளுக்கும் மார்க்கெட் பண்ணணும். அப்படி மார்க்கெட் பண்ணும்பொழுது அவங்க வந்து இப்போ ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்க சில டென்ஷன் கிளப்புற மாதிரிக்கே, அதாவது எமோஷனல் நம்ம எமோஷனல் ஃபீலிங்ஸை வந்து ஏற்றுற மாதிரி கொஸ்டின்லாம் அவங்க நம்மள்ட்ட கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னாக்க நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு வந்து எந்த வித ரியாக்ஷன் நம்ம காமிக்கக்கூடாது. அதாவது அவங்கள வந்து ஹாப்பியாகவே நம்ம அவங்கள்ட்ட பேசணும்னா அந்த பொருளை நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். அதுக்காக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடியது. இது வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய கேண்டிடேட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அவங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து ரியாக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்குது. அடுத்த பாருங்கள் 8th பாயிண்ட், ஸ்ட்ரக்சர் கைடட் பிளான்ட் இன்டர்வியூ. அது ஸ்ட்ரக்சர் ஆர் கைடட் ஆர் பிளான்ட் இன்டர்வியூ. இதில் என்னக்கா ப்ரீப்ரிப்பேர்ட் கொஸ்டின்ஸ் இதில் இருக்கும். இதுதான் மீனிங். இதில் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே சீரீஸ் ஆஃப் ப்ரீப்ரிப்பேர்ட் கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கொஸ்டின் தான் ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே கேட்பாங்க. இதுதான் ப்ரிப்பேர் கொஸ்டின்ங்கிறது. கொஸ்டின் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கொஸ்டின் தான் ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆர் கைடட் ஆர் பிளான்ட் இன்டர்வியூ வருது. பிளான் பண்ணியே செய்வாங்க எல்லாமே. ஸோ இது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அண்டர் திஸ் மெத்தட் ஏ சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு பி ஆஸ்க்டு பை தி இன்டர்வியூவர் ஆர் ப்ரிப்பேர்டு பை தி இன்டர்வியூவர் அண்ட் ஒன்லி தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்க்டு இன் தி இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே இந்த கொஸ்டினை கேட்பாங்க எல்லா கேண்டிடேட்லையுமே. இன்டர்வியூவர் வந்து ப்ரிப்பேர்டாக கொஸ்டின் பண்ணியிருப்பார். அந்த கொஸ்டின் தான் எல்லா கேண்டிடேட்டுமே கேட்பாங்க. அது சீரியஸாக ப்ரிப்பேர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ரிப்பேர் கொஸ்டின் வரிசையாக இருக்கும். ஒவ்வொரு அந்த கொஸ்டின் தான் கேண்டிடேட்டை கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அல்டிமேட்லி இன்டர்வியூஸ் ஆர் ரேங்க்டு ஆன் தி பேஸ் ஆஃப் ஸ்கோர் ஏர்ன்ட் பை தி கேண்டிடேட் இன் தி இன்டர்வியூ. இதில் வந்து கேண்டிடேட்டை ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதில் யார் வந்து பெஸ்ட்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்களோ, யார் நிறையா கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்குது. அவங்கள ரேங்க் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது 9th பாயிண்ட், அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. இது என்னன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட் தான். ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ ஆப்போசிட் தான் அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ வருது. இதில் ப்ரிப்பேர் கொஸ்டின்லாம் கிடையாது. ஜென்ரலாக அந்த சுச்சுவேஷனில் என்ன கொஸ்டின் கேட்குறாமோ அதான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க எப்படி ஆன்சர் பண்ணாங்களோ அதை பொறுத்து தான் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பாருங்கள். திஸ் இஸ் குவைட் கான்ட்ரரி டு ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. அப்படியே ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூக்கு ஆப்போசிட் தான் இது. கான்ட்ரரினா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படியே an atmosphere for free and frank interaction is created in the interview environment. அந்த இன்டர்வியூ என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஃப்ரீயாக அண்ட் ஃப்ராங்காக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதான் அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடியது. தேர் இஸ் நோ ப்ரிப்பேர்ட் கொஸ்டின்ஸ். இல்லை ப்ரிப்பேர்ட் கொஸ்டின்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்குது. இன்டர்வியூவர்ஸ் determine the suitability of the candidate based on their response to the random questions raised in the interview. இதில் வந்து ரேண்டம் கொஸ்டின் தான் கேட்பாங்க. எல்லா கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்பாங்க அந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரிக்க. ஸோ அதில் யார் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் இதுதான். இதோட இன்டர்வியூ முடியுது உங்களுக்கு. பாருங்கள், ஆன்லைன் இன்டர்வியூ. இது நீங்கள் கொஸ்டின் இப்போ கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஆன்லைன்லேயே இப்போ இன்டர்வியூவில் நடக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆன்லைனில் எக்ஸாம் நடக்கும்போது இன்டர்வியூ நடக்குதா? ஸோ ஆன்லைன்லேயே இன்டர்வியூ நடக்குது. அதை பார்க்கலாம் வாங்க. டியூ டு tremendous growth in இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரொம்ப அது வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி ஆன்லைன்லேயே இன்டர்வியூலாம் பண்ண கிளம்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்குது. தீஸ் டேஸ் இன்டர்வியூஸ் ஆர் கண்டக்டட் பை மீன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் வழியாக இன்றைக்கி வந்து நிறைய இன்டர்வியூ நடந்துகிட்டுன்னு சொல்லியிருக்குது. என்னென்ன சாட் மூலம்னு பாருங்கள். ஸ்கைப், WeChat, கூகுள் டியோ, வைபர், வாட்ஸ்அப் ஆர் வீடியோ சாட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமெல்லாம் இப்போ வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்குது. திஸ் எனேபிள்ஸ் தி இன்டர்வியூவர்ஸ் டு கண்டக்ட் இன்டர்வியூ வித் தி கேண்டிடேட்ஸ் லிவிங் இன் ஃபார்வே பிளேசஸ். அது எந்த பிளேஸில் அவங்க இருக்காங்களோ அது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்லேயே கேண்டிடேட் கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ண முடியும். யார் இன்டர்வியூனா அந்த ஆர்கனைசேஷன் உள்ள இன்டர்வியூ கொஸ்டின் கேட்குறவர் வந்துட்டு அந்த அவங்க இருக்கக்கூடிய பிளேஸ்லேயே அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்க முடியும்னு சொல்லியிருக்குது.
தே சேவ்ஸ் ஏ லாட் ஆஃப் டைம். இதனால் என்ன பண்ண முடியுதுனாக்கா லாட் ஆஃப் டயத்தை சேவ் பண்ண முடியுது. அண்டு மணி அண்டு எனர்ஜி போத் ஃபார் எம்ப்ளாயர்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் தி கேண்டிடேட். இது கேண்டிடேட்டோட டயத்தையும் சேவ் பண்ண முடியுது, மணியை சேவ் பண்ண முடியுது, எனர்ஜியை சேவ் பண்ண முடியுது. அதே போல் ஆர்கனைசேஷனுடைய டைம், மணி, எனர்ஜி எல்லாமே சேவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ தான். இதுவும் அது இன்டர்வியூ வந்து ஸ்ட்ரைட்டாக வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் இருந்த இடத்துலேருந்தே அவர் ஆன்சர் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. தட்ஸ் ஆல். இதுதான் இன்டர்வியூ. இது நல்லா பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. தேங்க்யூ.